Hello everyone, welcome to today's editorial analysis podcast. நான் உங்க மலர், English language expert from Score Clever. இன்னைக்கு நம்ம த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல May 27, 2026 அன்னைக்கு வந்த ரெண்டு முக்கியமான எடிட்டோரியல்ஸை டீட்டெயில்டா பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் தான். ஒரு வெரி டீட்டெயில்டு பிரேக் டவுன் ஆஃப் டெய்லி எடிட்டோரியல்ஸ் நம்ம ஸ்கோர் கிளவரோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அந்த வெப்சைட்ல எடிட்டோரியலை சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸா பிரேக் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும் வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷும் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் டோன் ஆஃப் தி எடிட்டோரியலையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கூடவே ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கோர் கிளவர் டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரிஸ் பிடிஎஃப்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸ்க்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே கிடைக்கும். சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு சின்ன அட்வைஸ், இந்த பாட்காஸ்ட்டை கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் புரியல அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் தி ஆடியோ அண்ட் அனலைஸ் எவ்ரி சென்டென்ஸ். மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக ரீட் பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணா ஜஸ்ட் 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போலாமா? இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட டைட்டில் Scoreboard on the CBSE's credibility, its examination reforms. மதிப்பெண் பலகை, CBSEயின் நம்பகத்தன்மை மற்றும் அதன் தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து. Subtitle: The CBSE was ill-prepared for the exam reforms it undertook. CBSE தான் மேற்கொண்ட தேர்வு சீர்திருத்தங்களுக்கு சரியாக தயாராகவில்லை. இந்த ill-prepared அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு சரியா ரெடி ஆகாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். India's education system is under severe stress. இந்தியாவின் கல்வி முறை கடுமையான அழுத்தத்தில் உள்ளது. The NEET fiasco, நீட் தேர்வில் நடந்த குளறுபடி, which caused immense suffering to nearly 22 lakh students. கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய, exposed the deep structural flaws within the National Testing Agency. National Testing Agency-க்குள் இருக்கும் ஆழமான கட்டமைப்பு குறைபாடுகளை வெளிப்படுத்தியது. Where one part conducts the JEE seamlessly. அங்கு ஒரு பகுதி JEE தேர்வை எந்த தடையுமின்றி நடத்துகிறது. While another appears clueless and completely out of its depth. அதே நேரம் மற்றொரு பகுதி என்ன செய்வதென்றே தெரியாமலும் தங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒன்றை கையாளுவது போலவும் தெரிகிறது. In conducting another high-stakes examination. மிகவும் முக்கியமான மற்றொரு தேர்வை நடத்துவதில். Fiasco அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் அல்லது பெரிய குளறுபடி. Seamlessly அப்படின்னா எந்த ஒரு தடையோ பிரச்சனைகளோ இல்லாமல் ஸ்மூத்தாக நடக்கிறது. அவுட் ஆஃப் இட்ஸ் டெப்த் அப்படின்னா ஒரு விஷயத்தை சமாளிக்கக்கூடிய திறமையோ அறிவோ இல்லாம திணறுறது. ஹை ஸ்டேக்ஸ் அப்படின்னா ரிஸ்க் அதிகமா இருக்கிற அல்லது மிக முக்கியமான ஒரு விஷயம். The Central Board of Secondary Education has caused much anxiety too. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது and harmed a significant proportion of some 18 lakh students. மேலும் சுமார் 18 லட்சம் மாணவர்களில் கணிசமான பகுதியினரை பாதித்துள்ளது. Who took the class 12 exams this year. இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய and whose answer scripts were evaluated through on-screen marking for the first time. மேலும் அவர்களின் விடைத்தாள்கள் முதல் முறையாக ஆன்-ஸ்கிரீன் மார்க்கிங் மூலம் திருத்தப்பட்டன. ஆன்-ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படின்னா விடைத்தாள்களை நேரடியாக திருத்தாமல் அவற்றை ஸ்கேன் செய்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் பார்த்து திருத்துவது. It appears that little training was given. மிக குறைவான பயிற்சியே வழங்கப்பட்டதாக தெரிகிறது. To the staff scanning the answer sheets. விடைத்தாள்களை ஸ்கேன் செய்யும் ஊழியர்களுக்கு. And that no SOPs were in place. மேலும் எந்த ஒரு நிலையான வழிகாட்டுதல் நெறிமுறைகளும் நடைமுறையில் இல்லை. After consultations with experts. நிபுணர்களுடன் கலந்தாலோசித்த பிறகு. SOP அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். அதாவது ஒரு வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான முறையான வழிகாட்டுதல்கள். Yet, some 1 crore sets of answer papers இருந்தபோதிலும் சுமார் 1 கோடி விடைத்தாள் தொகுப்புகள் were scanned in record time. மிக குறுகிய காலத்திற்குள் ஸ்கேன் செய்யப்பட்டன. ரெக்கார்ட் டைம் அப்படின்னா வழக்கத்தை விட மிக விரைவாக ஒரு சாதனை அளவிலான நேரத்தில் ஒரு செயலை செய்து முடிப்பது.
evaluators were not really put through the paces. விடைத்தாள்களை திருத்துபவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்படவில்லை. Not prepped fully for the new interface. புதிய மென்பொருள் இடைமுகத்திற்கு அவர்கள் முழுமையாக தயார்படுத்தப்படவில்லை. Nor their screen fatigue evaluated for its impact on scoring. மேலும் திரையை தொடர்ந்து பார்ப்பதால் ஏற்படும் சோர்வு மதிப்பெண் வழங்குவதில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் மதிப்பீடு செய்யப்படவில்லை. Put through the paces அப்படின்னா ஒருவருக்கு ஒரு வேலையை செய்ய தேவையான முழுமையான பயிற்சியை கொடுத்து அவர்களை சோதிப்பது. இன்டர்ஃபேஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல நாம பயன்படுத்துற சாஃப்ட்வேர் திரை அமைப்பு. ஸ்கிரீன் ஃபெட்டிக் அப்படின்னா தொடர்ந்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்ப்பதால் கண்களுக்கும் மூளைக்கும் ஏற்படும் சோர்வு. Ideally, OSM should first be tested on a smaller subset of answer sheets. பொதுவாக ஆன்-ஸ்கிரீன் மார்க்கிங் முறையை முதலில் ஒரு சிறிய அளவிலான விடைத்தாள்களில் பரிசோதித்திருக்க வேண்டும். In parallel with the regular mode, வழக்கமான திருத்தும் முறையுடன் இணையாக. To evaluate whether there is any statistically significant deviation in scores. மதிப்பெண்களில் புள்ளிவிவர ரீதியாக ஏதேனும் குறிப்பிடத்தக்க விலகல் உள்ளதா என்பதை மதிப்பீடு செய்வதற்கு. Between the two methods. இந்த இரண்டு முறைகளுக்கும் இடையே. டீவியேஷன் அப்படின்னா இயல்பான அல்லது எதிர்பார்க்கப்படும் ஒன்றிலிருந்து மாறுபடுவது அல்லது விலகி செல்வது. This would have borne out. இது உறுதிப்படுத்தியிருக்கும். Whether the system was truly prepared. இந்த அமைப்பு உண்மையாகவே தயாராக இருந்ததா என்பதை. For what was presented as a reform. ஒரு சீர்திருத்தமாக முன்வைக்கப்பட்ட ஒன்றுக்கு. And allowed corrective measures before full-scale adoption. மேலும் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதித்திருக்கும். Borne out அப்படின்னா ஒரு விஷயத்தை உண்மை என்று நிரூபிப்பது அல்லது உறுதி செய்வது. Full-scale adoption அப்படின்னா ஒரு புதிய திட்டத்தை முழு வீச்சில் எல்லா இடங்களிலும் செயல்படுத்துவது. It appears none of this was done. இதில் எதுவுமே செய்யப்படவில்லை என்று தெரிகிறது. The result, a clear reduction in student performance. இதன் விளைவு மாணவர்களின் செயல்திறனில் ஒரு தெளிவான வீழ்ச்சி. Which was too significant to be dismissed as coincidence. இது வெறும் தற்செயல் நிகழ்வு என்று ஒதுக்கிவிட முடியாத அளவுக்கு மிகப்பெரியதாக இருந்தது. Dismissed as coincidence அப்படின்னா இது எதேச்சையா நடந்ததுதான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறது. When students received their scanned answer scripts, மாணவர்கள் தங்களுடைய ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்களை பெற்றபோது their fears appeared to have been validated. அவர்களின் அச்சங்கள் உறுதியானது. Validated அப்படின்னா ஒரு விஷயம் சரியானதுதான் என்று நிரூபிக்கப்படுவது. Widespread reports of mismatched scripts. விடைத்தாள்கள் மாறிப்போனது குறித்த பரவலான புகார்கள். Unevaluated supplementary sheets. திருத்தப்படாத கூடுதல் விடைத்தாள்கள். And unclear scans flooded social media. மற்றும் தெளிவாக இல்லாத ஸ்கேன்கள் போன்றவை சமூக வலைதளங்களில் நிரம்பின. While many students complained. அதே சமயம் பல மாணவர்கள் புகார் அளித்தனர். That they had not received their scanned copies. தங்களுக்கு ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்கள் கிடைக்கவில்லை என்று. Supplementary sheets அப்படின்னா மெயின் பேப்பரோட நாம எக்ஸ்ட்ராவா வாங்கி எழுதுற அடிஷனல்ஸ். To tamp down anger, கோபத்தை குறைப்பதற்காக the CBSE had slashed the fees. CBSE கட்டணத்தை குறைத்தது for accessing answer scripts and re-evaluation. விடைத்தாள்களை பெறுவதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும். While promising refunds where re-evaluation was found to be justified. மேலும் மறுமதிப்பீடு நியாயமானது என்று கண்டறியப்பட்டால் பணத்தை திருப்பித் தருவதாகவும் உறுதியளித்தது. Tamp down அப்படின்னா ஒரு உணர்ச்சியையோ அல்லது பிரச்சனையையோ கட்டுப்படுத்துவது அல்லது குறைப்பது. Slashed அப்படின்னா ஒரு விலையையோ அல்லது கட்டணத்தையோ அதிரடியாக குறைப்பது. More than 1.25 lakh students applied. 1.25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்தனர். For accessing nearly 4 lakh answer scripts. சுமார் 4 லட்சம் விடைத்தாள்களை பெறுவதற்காக. Within a few hours of the window opening. விண்ணப்பிப்பதற்கான தளம் திறக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே. Since then, the deadline for script access was extended repeatedly. அதிலிருந்து விடைத்தாள்களை பெறுவதற்கான காலக்கெடு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டது. Before ending on May 25. இறுதியாக மே 25 அன்று முடிவடைவதற்கு முன்பு வரை. The CBSE has not yet revealed the plans for re-evaluation. மறுமதிப்பீட்டிற்கான திட்டங்களை CBSE இன்னும் வெளியிடவில்லை. Which is likely to be of a higher order this year. இது இந்த ஆண்டு மிக அதிக அளவில் இருக்கக்கூடும். The Education Minister has said that the IITs have now been involved in troubleshooting. தற்போது பிரச்சனைகளை சரி செய்வதில் IITகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன என்று கல்வி அமைச்சர் கூறியுள்ளார். Troubleshooting அப்படின்னா ஒரு சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றது.
What is at stake is not just the CBSE's credibility. இங்கு ஆபத்தில் இருப்பது CBSEயின் நம்பகத்தன்மை மட்டுமல்ல, but also the future of lakhs of students. லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலமும் கூட. At stake அப்படின்னா ஒரு விஷயம் ஆபத்துல அல்லது கேள்விக்குறியா இருக்கிற நிலை. The immediate task before the CBSE is, CBSEயின் முன்னிருக்கும் இடைநிலை பணி என்னவென்றால், to carry out the re-evaluation to the satisfaction of students. மாணவர்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் மறுமதிப்பீட்டை மேற்கொள்வதாகும். A long-term task would be, ஒரு நீண்ட கால பணி என்னவென்றால், to honestly address the root causes of the fiasco. இந்த குளறுபடிக்கான அடிப்படை காரணங்களை நேர்மையாக கையாண்டு and implement solutions. அதற்கான தீர்வுகளை செயற்படுத்துவதாகும். Root causes அப்படின்னா ஒரு பிரச்சனை உருவாக காரணமாயிருந்த அடிப்படை விஷயங்கள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாப்போம். இந்த எடிட்டோரியலோட டோன் கிரிட்டிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல். ஏன்னா ஆத்தர் சிபிஎஸ்ஏயோட கேர்லெஸ்ஸான ஆன்-ஸ்கிரீன் மார்க்கிங் இம்ப்ளிமெண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அதனால எந்த மாதிரியான ஃப்ளாஸ் வந்திருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இட் இஸ் கிரிட்டிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல். சரி, செகண்ட் எடிட்டோரியலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சூப்பரான விஷயம். நீங்க vocabularies, idioms and phrases, அப்புறம் phrasal verbs இதெல்லாம் படிச்சு மறந்து போயிடுதா? கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்க நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்ல ஒரு யுனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க ஒரு தடவை படிச்சதை எப்பவும் மறக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க படிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எப்போ மறப்பீங்க அப்படிங்கறத இந்த ஆப் ப்ரெடிக்ட் பண்ணி சரியான நேரத்துல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். ஸோ உங்க ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ உங்க சப்போர்ட்டை காட்ட ஒரு லைக் பண்ணுங்க, அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம செகண்ட் எடிட்டோரியல் பார்க்கலாம். இன்னைக்கான செகண்ட் எடிட்டோரியலோட டைட்டில் பேட் ஃபென்சஸ் ஆன் மார்க்கோ ரூபியோஸ் இந்தியா விசிட். மோசமான வேலிகள், மார்க்கோ ரூபியோவின் இந்திய பயணம் குறித்து. சப்டைட்டில் மார்க்கோ ரூபியோவின் பயணம் பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி உறவுகளை சீரமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஃபென்சஸ் அப்படின்னா சாதாரணமா வேலின்னு அர்த்தம். ஆனா இங்க டிப்ளமேட்டிக் பவுண்டரிஸை குறிக்குது. மெண்ட் அப்படின்னா உடைந்து போன ஒன்னு சரி பண்றது. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோஸ் 4-day விசிட் டு இந்தியா. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவின் 4 நாள் இந்திய பயணம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் சின்ஸ் டேக்கிங் ஆஃபீஸ் இன் January 2025. ஜனவரி 2025 பதவியேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இது. was understood to have been aimed at smoothening bilateral ties. இது இருதரப்பு உறவுகளை சீராக்குவதை நோக்கமாக கொண்டது என்று புரிந்து கொள்ளப்பட்டது. that have been deeply ruptured over the past year. கடந்த ஓராண்டாக இந்த உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ruptured அப்படின்னா உடைந்து போன அல்லது கடுமையாக பாதிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். bilateral ties அப்படின்னா 2 நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள். the problems have been multifold. பிரச்சனைகள் பல மடங்காக இருந்துள்ளன. ranging from the US's high tariffs, அமெரிக்காவின் அதிகப்படியான வரி விதிப்பிலிருந்து, and cutting down on visas, immigration and outsourcing, மேலும் விசாக்கள், குடியேற்றம் மற்றும் அவுட்சோர்சிங்கை குறைப்பது, to sanctions on India's energy procurement and investment, இந்தியாவின் எரிசக்தி கொள்முதல் மற்றும் முதலீடுகள் மீதான தடைகள் வரை. இட்ஸ் மூவ்ஸ் வித் சைனா அண்ட் பாகிஸ்தான், சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான அதன் நகர்வுகள், அண்ட் த பெஜாரிட்டிவ் ரிமார்க்ஸ் பை பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் இஸ் கேபினெட் கொலீக்ஸ் அபவுட் இந்தியா. மேலும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் இந்தியா குறித்து கூறிய இழிவான கருத்துக்கள் வரை இது நீள்கிறது. மல்டிஃபோல்ட் அப்படின்னா பல மடங்கு. டாரிஃப்ஸ் அப்படின்னா இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரி. சாங்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு நாட்டின் மீது விதிக்கப்படும் பொருளாதார அல்லது வர்த்தக தடைகள். பெஜாரிட்டிவ் அப்படின்னா ஒருவரை இழிவுபடுத்தும் விதமாக அல்லது மரியாதை குறைவாக பேசுவது. Although the Modi government has not criticized the US for its actions, அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்காக மோடி அரசாங்கம் அதனை விமர்சிக்கவில்லை என்றாலும், there is no doubt that the US attack on Iran on February 28, பிப்ரவரி 28 அன்று ஈரானின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
the wider regional conflict and the Hormuz Strait blockade, பரந்த பிராந்திய மோதல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம் ஆகியவை have caused immense economic worries for India as well. இந்தியாவிற்கும் மிகப்பெரிய பொருளாதார கவலைகளை ஏற்படுத்தியுள்ளன. பிளாக்கேட் அப்படின்னா ஒரு இடத்துக்கு பொருட்கள் அல்லது கப்பல்கள் போவதை தடுக்கும் வகையிலான முற்றுகை. இம்மென்ஸ் அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான. It was thus hoped, எனவே இவ்வாறு நம்பப்பட்டது, that Mr. Rubio's visit, திரு ரூபியோவின் பயணம், which combined the bilateral agenda alongside the Quad Foreign Ministers meeting, இது குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்துடன் இருதரப்பு நிகழ்ச்சி நிறையையும் ஒருங்கிணைத்தது, would help repair one of the worst phases in bilateral ties. இருதரப்பு உறவுகளில் உள்ள மிக மோசமான கட்டங்களில் ஒன்றை சீர் செய்ய உதவும் என்று, caused largely by Washington's unilateral moves. இது முக்கியமாக வாஷிங்டனின் தனிச்சையான நடவடிக்கைகளால் ஏற்பட்டது. யூனிலாட்ரல் மூவ்ஸ் அப்படின்னா மற்றவர்களின் கருத்தை கேட்காமல் ஒரு நாடாக தனிச்சையாக எடுக்கும் முடிவுகள். மிஸ்டர் ரூபியோ consistently held that the relationship was well. உறவு நன்றாக இருப்பதாக திரு ரூபியோ தொடர்ந்து வலியுறுத்தினார். And that President Trump loves India. மேலும் அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை நேசிக்கிறார் என்றும் கூறினார். While responding to repeated questions on Mr. Trump's post, திரு ட்ரம்பின் பதிவு குறித்த தொடர்ச்சியான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது, that amplified anti-immigrant sentiments, அது குடியேற்றவாதிகளுக்கு எதிரான உணர்வுகளை தீவிரப்படுத்தியது, referring to India as a hellhole. இந்தியாவை ஒரு நரக குழி என்று குறிப்பிட்டு. Consistently அப்படின்னா தொடர்ந்து ஒரே மாதிரியாக. Amplified அப்படின்னா ஒரு விஷயத்தை அல்லது உணர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்துறது. நியூ டெல்லி had no doubt laid out the red carpet for Mr. Rubio. புதுடெல்லி திரு ரூபியோவிற்கு நிச்சயமாக ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை அளித்திருந்தது. laid out the red carpet அப்படின்னா ஒருவருக்கு மிக சிறப்பான மற்றும் மரியாதையான வரவேற்பு கொடுக்கிறது. In a departure from protocol, வழக்கமான மரபிலிருந்து விலகி, Prime Minister Modi welcomed him on his arrival. அவர் வந்திறங்கியதும் பிரதமர் நரேந்திர மோடி அவரை வரவேற்றார். And External Affairs Minister S. Jaishankar spent much of the weekend in meetings with Mr. Rubio. மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் S. Jaishankar வார இறுதியின் பெரும் பகுதியை திரு ரூபியோவுடனான சந்திப்புகளில் செலவழித்தார், including 2 US Embassy receptions. இதில் 2 அமெரிக்க தூதரக வரவேற்பு நிகழ்ச்சிகளும் அடங்கும். புரோட்டோகால் அப்படின்னா அரசு முறைப்படி பின்பற்ற வேண்டிய விதிகளும் மரபுகளும். On Sunday, Mr. Jaishankar attended a celebration. ஞாயிற்றுக்கிழமை திரு ஜெய்சங்கர் ஒரு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார், marking the US's 250th Independence Day and Mr. Rubio's birthday. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையும் திரு ரூபியோவின் பிறந்த நாளையும் குறிக்கும் வகையில். Mr. Rubio visited the Missionaries of Charity in Kolkata. திரு ரூபியோ கொல்கத்தாவில் உள்ள Missionaries of Charityக்கு சென்றார், and went to Agra and Jaipur for sightseeing. மேலும் சுற்றி பார்ப்பதற்காக ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூருக்கும் சென்றார். In bilateral talks, இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில், the foreign ministers discussed the full gamut of ties. வெளியுறவு அமைச்சர்கள் உறவுகளின் முழு அளவையும் விவாதித்தனர், including trade, energy, civil nuclear technological and defense cooperation, வர்த்தகம், எரிசக்தி, சிவில் அணுசக்தி தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட, as well as the regional and geopolitical conflicts. அத்துடன் பிராந்திய மற்றும் புவிசார் அரசியல் மோதல்களையும். gamut அப்படின்னா ஒரு விஷயத்தோட முழுமையான வீச்சு அல்லது எல்லை. geopolitical அப்படின்னா நாடுகளின் புவியியல் அமைப்பு எப்படி அவற்றிற்கு இடையிலான அரசியலை தீர்மானிக்கிறது என்பது பற்றியது. However, apart from one agreement on critical minerals cooperation, இருப்பினும் முக்கியமான கனிமங்கள் ஒத்துழைப்பு குறித்த ஒரு ஒப்பந்தத்தை தவிர, which replicates their partnership within the Quad and the 15-nation Pax Silica, இது குவாட் மற்றும் 15 நாடுகள் கொண்ட பாக்ஸ் சிலிகா அமைப்பிற்குள் உள்ள அவர்களின் கூட்டாண்மையை பிரதிபலிக்கிறது. The visit's bilateral part ended with few outcomes of note. இந்த பயணத்தின் இருதரப்பு பகுதியானது குறிப்பிடத்தக்க முடிவுகள் ஏதுமின்றியே முடிவடைந்தது. Replicates அப்படின்னா ஒன்றைப் போலவே இன்னொன்றை நகல் எடுப்பது அல்லது உருவாக்குவது. Outcomes of note அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லப்படியான அல்லது முக்கியமான முடிவுகள். Mr. Rubio's refusal to acknowledge a problem in the relationship indicates that the US, once considered India's most trusted partnership, அவிலிலி பதானரை அமெரிக்கா பழங்காலத்தில் இந்தியாவின் மிகவும் நம்பகமான கூட்டாளியாக கருதப்பட்டது, has failed to recognize New Delhi's concerns. புதுடெல்லியின் கவலைகளை புரிந்து கொள்ள தவறிவிட்டது. Acknowledge அப்படின்னா ஒரு விஷயம் உண்மையாகவே இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிறது.
It is hoped, however, that Mr. Rubio was informed of them. இருப்பினும் அவை குறித்து திரு ரூபியோவிற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும் என்று நம்பப்படுகிறது. As both sides prepare for a possible Modi-Trump meeting. சாத்தியமான மோடி-ட்ரம்ப் சந்திப்பிற்காக இருதரப்பும் தயாராகி வருவதால். At the G7 summit in Evian, France in mid-June. ஜூன் மாத மத்தியில் பிரான்சின் எவியானில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில். Where India is a special invitee. இதில் இந்தியா ஒரு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கிறது. This will be the first time that the leaders have come face to face. தலைவர்கள் நேருக்கு நேர் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். Since Mr. Modi's February 2025 Washington visit and all that followed. February 2025 திரு மோடியின் வாஷிங்டன் பயணம் மற்றும் அதை தொடர்ந்து நடந்த அனைத்திற்கும் பிறகு. And an opportunity to mend the relationship, especially in the areas it has frayed the most. Economic, energy and regional security. எனவே பொருளாதாரம், எரிசக்தி மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகிய பகுதிகளில் அது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரேட் அப்படின்னா ஒரு துணியோட ஓரம் தேய்ந்து கிழிந்து போறது. இங்க உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் அல்லது தேய்மானத்தை குறிக்குது. இந்த செகண்ட் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தோம்னா இது அனலிட்டிக்கல். ஆத்தர் US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோட இந்தியா விசிட்ட ஆப்ஜெக்டிவா அனலைஸ் பண்றாரு. என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, யூஎஸோட ஆக்ஷன்ஸ் எப்படி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுச்சு, இந்த விசிட்ல என்ன நடந்துச்சு, அப்புறம் உண்மையாவே இந்த விசிட்ல பெருசா எந்த அவுட்கம்ஸும் இல்ல அப்படிங்கறத தெளிவா அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ தி டோன் இஸ் அனலிட்டிக்கல். பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் சொல்லணும். நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி நைட் 7 PM எடிட்டோரியல் வொக்காபுலரி லீக் அப்படின்னு ஒரு குவிஸ் நடக்குது. இது அந்தந்த நாளோட எடிட்டோரியல் வொக்காபுலரிய பேஸ் பண்ணி இருக்கும். இதை நாங்க IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரி அப்படின்னு தான் சொல்லுவோம்.